ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக வீட்டில் நம்ம எப்படி பண்ணலாம், நல்லா கிறிஸ்பியாக பண்ணலாம். பாருங்கள், நான் பண்ணியிருக்கிறது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு காமிக்கிறேன். பார்த்திங்களா, சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த டேஸ்டான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸை நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறது, அதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. டைரெக்டாக நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வராது. சரி வாங்க, அது என்னன்னு சொல்லியிருக்கேன், பார்ப்போம். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு நான் நல்லா பெரிய சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தோலை சீவிடலாம். இப்போ தோல் சீவியாச்சு. இது நம்ம தின் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோவை ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு வெஜ் கட்டர் வச்சுருக்கேன். அதில் இந்த பிளேடு நான் யூஸ் பண்ணி இப்போ ஸ்லைஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இந்த கட்டர் இல்லை அப்படின்ட்டா நீங்கள் நார்மலாக காய் சீவுறதுக்கு வச்சுருப்பீங்க இல்லைங்களா, இதில் இந்த பிளேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நல்லா தின் ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள், அழகாக நல்லா ரவுண்டாக நல்லா தின்னாக ஸ்லைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை நம்ம இமீடியட்டாக தண்ணியில் போட்டு நல்லா அலசிடலாம். நல்லா தின் ஸ்லைஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி 2 கை வச்சு நல்லா அதை அழுத்தி விட்டு அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் இந்த தண்ணியில் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ரப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிப்ஸ் நமக்கு வரும். இப்போ நல்லா கழுவி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பீசஸை நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதில் கீழே நான் ஒயிட் கிளாத் போட்டிருக்கேன். கிச்சன் டவல் போட்டு நீங்கள் நல்லா இதை காய விட்டுறலாம். நீங்கள் இப்படியே கூட நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். ஆனால் தண்ணி இருக்கிறனால வெடிக்கும். அதனால கொஞ்சம் நேரம் நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமும் காய விட்றாதீங்க, ஒரு 5 நிமிஷம் ஃபேன் கடியே வச்சுருங்க. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். நான் இப்போது போட்டு எடுத்துக்க போகிறேன். அளவளவாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பணும். நம்ம திருப்பிக்கலாம். அப்படியே நம்ம இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 சைடு ஈவனாக ஃப்ரை ஆகி வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் கரெக்டாக பொரிஞ்சிருச்சு. எடுக்கிறது கரெக்டான ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தமெல்லாம் அந்த எண்ணெயில் நின்றுட்டு அந்த கொதி அடங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கனாலும் கசந்து போயிடும், பார்த்துக்குங்க. இப்போ லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நமக்கு சவுண்டும் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சிப்ஸ் இப்போ ரெடி. இது போல் நம்ம எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, ஹீட்டு மீடியமாகவே இருக்கட்டும். ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு செவந்துடும், ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வராது. ஒரு நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது ஒரு நிமிஷம் நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும்.
அவ்வளோதான், நம்மளோட யம்மியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி. நான் இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் உப்பு சேர்த்து டாஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டு. நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகாய்த்தூளுக்கு பொதுவாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், ஹெல்தியர் ஆப்ஷனாக இருக்கும். இதே போல் உருளைக்கிழங்கு சிப்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.